ஹாய் ஹலோ வெல்கம் டு சினிமா சொசைட்டி. இந்த வீடியோவில் நம்ம ஹிப்ஹாப் தமிழா நடித்து தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி இருக்கிற கடைசி உலக போர் படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்துடைய கதை என்னென்னா, சைனா ஐநா சபையை விட்டு வெளியில் வராங்க. வெளியில் அவங்க தனியாக ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க. இந்தியாவை சுற்றி இருக்கிற எல்லா நாடுமே அந்த சைனாவோட அமைப்பில் சேர்ந்துடுறாங்க. இந்தியா மட்டும் அதை எதிர்க்கிறாங்க. ஸோ இந்தியாவை நோக்கி அந்த அமைப்பு வார் பண்ணுறாங்க. ஸோ இந்த வாரில் மக்கள் நிறைய பேர் அழிகிறாங்க. இதை ஹிப்ஹாப் தமிழா தடுத்தாரா இல்லையா, இதுதான் இந்த கடைசி உலக போர் படத்துடைய மீதி கதை. இந்த படத்துடைய கதையை பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கதையாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. பட் இதுக்கு ஸ்க்ரீன் ப்ளேவும் பார்த்திங்கன்னா நல்லாவே கொடுத்துருந்தாரு ஹிப்ஹாப் தமிழா. ஸோ ஹிப்ஹாப் தமிழா இதுக்கு முன்னாடி நடித்த படங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஜாலியான ஒரு ஜானராவோ ஒரு பையன் அந்த மாதிரி நடிச்சிருந்தார். பட் இந்த படத்தில் ஒரு முக்கியமான சீரியஸான ரோலில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் அவர் டேரக்டரும் அவர் தான், எல்லாமே அவராக தான் இருக்கார். இந்த படம் மூலிமா ப்ரொடியூசராகவும் அவர் அறிமுகம் ஆயிருக்காரு. ஸோ மொத்தமாக இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல படமாக வந்துடுது. படத்தில் ஒரு சில மெயின் கேரக்டர்ஸோடைய ஆக்டிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. முக்கியமாக நட்ராஜனோட கேரக்டர் ஆகட்டும், அப்புறம் போலீஸாக கல்யாணோட கேரக்டர் ஆகட்டும், அப்புறம் மினிஸ்டராக நாசரோட கேரக்டர் ஆகட்டும், எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ மொத்தமாக இந்த கடைசி உலக போர் ஒரு நல்ல படமாக இருக்குது. இந்த படத்தில் டெக்னிக்கல் வைஸாக நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. மெயினாக இந்த படத்துடைய விஎஃப்எக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. மெயினாக அந்த பாம் பிளாஸ்டிங் சீன்ஸில் வரக்கூடிய அந்த விஎஃப்எக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே கொடுத்துருந்தாங்க. சாலையில் உள்ள பல கட்டடங்களில் குண்டுகள் விழுந்ததில் மொத்தமாக இந்த படம் ஒரு நல்ல படமாக ஒரு டீசென்ட் வாட்சாக இருக்குது. நீங்கள் இன்னும் இந்த படம் பார்க்கல அப்படின்னா தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகியிருக்கு, போய் பாருங்கள். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனல் சினிமா சொசைட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. பாய்.